நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. கேள்விகள் உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கான ஆயுதம். கேள்விகள் அதிகாரத்திற்கு எதிரான குரல். கேள்விகள் தீர்வுகளை நோக்கிய பயணம். ஒரு சமூகத்தில், ஒரு அரசியல் சமூக அரங்கில் ஒரு சாதாரண ஏழை எளிய மனிதன் அவன் கேட்க விரும்புகிற கேள்விகளை அவன் சார்பாக, அவர் சார்பாக ஊடகங்கள் பிரதிபலிக்க வேண்டும் என்பது ஒரு நீண்ட கால கோரிக்கை. அதன் அடிப்படையில் மக்கள் எழுப்ப விரும்புகிற கேள்விகளை ஒவ்வொரு நாளும் இரவு 7 மணிக்கு தொடர்ச்சியாக கேள்வி நேரம் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று நாம் எழுப்ப விரும்பும் கேள்விகள் எவை? அதிமுக திமுக இடையேயான அறிக்கை யுத்தங்களை பார்த்து பார்த்து பழகி போன தமிழக மக்களுக்கு இப்போது ஒரு புதிய அனுபவம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆம், இன்றைக்கு திமுக பாஜக இடையிலான மோதல்தான் எல்லா இடங்களிலுமே பேசுபொருளாகி இருக்கிறது. ஒரு பக்கம் பொன் ராதாகிருஷ்ணனும் டாக்டர் தமிழிசையும் எச் ராஜாவும் திமுகவை கடுமையாக விமர்சிக்க, இன்னொரு பக்கம் மு.க. ஸ்டாலினும் கனிமொழியும் துரைமுருகனும் பாஜகவுக்கு காட்டமாக பதிலடி கொடுத்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த மோதலின் உச்சமாக அதிமுகவின் இரு அணிகளுக்கு இடையே பிரதமர் மோடி கட்ட பஞ்சாயத்து செய்து கொண்டிருக்கிறார் என்ற ஸ்டாலினின் விமர்சனம் இருதரப்பு மோதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது. இந்த இடத்தில் அதிமுக திமுக மோதல் என்பது திமுக பாஜக மோதலாக மாறிக்கொண்டிருக்கிறதோ என்ற சந்தேகம் எழுகிறது. இதுவே இன்றைய கேள்வி நேரத்துக்கான களத்தை 5 அழுத்தமான கேள்விகளையும் எழுப்புகிறது. தன்னை சந்திக்க மறுத்ததற்காகவே மோடியை காட்டமாக விமர்சிக்கிறாரா ஸ்டாலின்? ஓபிஎஸ்ஐ சந்திக்கும் பிரதமர் மோடி ஸ்டாலினை சந்திக்க மறுப்பதன் பின்னணி என்ன? அதிமுக விவகாரத்தில் பாஜக தலையிடக்கூடாது என்று ஸ்டாலின் சொல்வது எந்த உரிமையில்? இனி திமுகவை எதிர்த்தால் மட்டுமே வளர்ச்சி என்ற முடிவுக்கு வந்துவிட்டதா பாஜக? தங்களை முன்வைத்து திமுகவும் பாஜகவும் மோதிக்கொள்வதை அதிமுக எப்படி பார்க்கிறது? இன்னும் பல கேள்விகளோடு இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. இன்றைய கேள்வி நேரத்தினுடைய பிரதானமான தலைப்பு, பதில் சொல்கிறோம் அல்லது கேள்வி கேட்கிறோம் என்கிற பெயரில் திமுக செயல் தலைவர் தொடர்ச்சியாக எல்லை மீறுகிறாரா? ஏறக்குறைய 120 கோடி மக்களினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரை கட்ட பஞ்சாயத்து செய்கிறார் என வர்ணிப்பது என்பது எந்த வகையில் சரியான செயல் என்கிற கேள்வியை இன்றைய கேள்வி நேரம் பிரதானப்படுத்தி இருக்கிறது. கருத்தாளர்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அதிமுக அம்மா அணியிலிருந்து கலைராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். திமுகவிலிருந்து வழக்கறிஞர் கண்ணதாசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து வழக்கறிஞர் விஜயதாரணி அவர்களும் மூத்த பத்திரிகையாளர் ஷாம் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். இந்த அரங்கில் நம்மோடு வலுக்கூட்டுவதற்காக பாஜகவிலிருந்து எஸ்.ஆர். சேகர் அவர்கள் கோவையிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார். 5 பேரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. எனக்கு கண்ணதாசன் ஆரம்பிக்கலாம். ஒரு திமுக செயல் தலைவரிடமிருந்து இன்னொரு கட்சி தலைவரை, அதுவும் பிரதமரை அழைப்பதற்கு கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்ங்கிற மாதிரியான வார்த்தையை பயன்படுத்துவது எல்லை மீறலா தெரியலையா? பஞ்சாயத்து ஜனநாயக மரபுக்கு மாறான ஒரு சொல் இல்லையே. அவ்வளவு மோசமான சொல்லா நாங்கள் நினைக்கல. ஒரு பிரதமர் இந்த மாநிலத்தின் பல்வேறு கட்ட பஞ்சாயத்து செய்யறதுங்கிறது நீங்க ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்கும் ஒரு பிரதமரை பார்த்து பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது இல்லையா? இல்லை, நீங்க அவருடைய நடவடிக்கைகள் என்பது ஒரு விமர்சனத்துக்கு உட்பட்டதாக இருக்கும் பொழுது அந்த சொல்லாடலை பயன்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறத இங்கே எடுத்துக்க முடியும். நம்ம இப்போ உதாரணத்துக்கு தமிழகத்தில் பல்வேறு பிரச்சனைகள், காவிரி பிரச்சனை ஆகட்டும், விவசாயிகள் பிரச்சனை ஆகட்டும், பிரதமர் இதுவரைக்கும் அதிமுகவினுடைய பிளவு குறித்தோ இணைப்பு குறித்தோ ஏதாவது பேசியிருக்கிறாரா? பிரதமர் இது குறித்து ஏதேனும் கருத்து தெரிவித்திருக்கிறார்? சொல்ல வரத முழுமையாக கேட்டுட்டு நீங்க அப்புறம் கேளுங்க, நான் சொல்றேன். இவ்வளவு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அதை பற்றி பேச தயங்கக்கூடிய ஒரு பிரதமர் ஒரு எதிர்க்கட்சி தலைவரையோ ஒரு கோரிக்கைகளா, தமிழக பிரச்சனைகளாக கோரிக்கையாக சந்திக்க தயங்கக்கூடிய ஒரு பிரதமர், விவசாயிகள் அங்கே நிர்வாண போராட்டம் நடத்துவதை பார்த்தும் கூட கண்டும் காணாமல் இருந்த ஒரு பிரதமர், இப்படிப்பட்டவர் மே 17ஆம் தேதி மைத்திரி அவர்கள் சொல்லியபடி ஓபிஎஸ் சந்திக்க வேண்டும் என்று ஒரு நேரம் கேட்கிறார். மே 19ஆம் தேதி அனுமதிக்கப்படுகிறது. இதுக்கு முன்பாக மக்களை துணைச்சமான சந்திக்க மறுத்தவர், முதலமைச்சருடைய சந்திக்க மறுத்தவர் என்றெல்லாம் கூறப்படக்கூடிய மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அவருடைய பேசியதாகவும், அதற்கு பின்னால் முதலமைச்சர் இபிஎஸ் பேசிதான் கூறப்படுகிறது. அவருடைய நோக்கமெல்லாம் இவர்கள் தமிழகத்தின் நலனை விட அவருடைய சொந்த பிரச்சனைகளை தலையிட்டு அரசியல் செய்கிறார்களோ என்று அனைவருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயத்தை எதிர்க்கட்சி தலைவர் தோலுரித்து காட்டியிருக்கிறார். தெரியும், அனைவருக்கும் தெரியும்னா எப்படி தெரியும்? நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் சாதாரண பாமர மக்களை கூட கேளுங்க. சாதாரண இந்த கருத்து கணிப்புகள் சில நாளேடுகளில் வர்றது கூட பாருங்கள்.
இதில் பாஜக பிரதமர் மூலம் தலையிடுகிறதா என்றால் நிச்சயம் தலையிடு என்று சொன்னால் ஒரு செலக்டிவ் இந்த இன்கம் டாக்ஸ் ரைட் எல்லாம் நடக்குது. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், தமிழகத்தினுடைய ஒரு நீண்ட பாரம்பரியமிக்க ஒரு தலைவர், ஊடகங்களில் வெளியான செய்தியையும் மக்கள் பேசிக்கொள்கிற செய்தியையும் ஒரு அத்தன்டிக்கான செய்தியாக எண்ணி பிரதமரை கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்னு வர்ணிக்கிறது என்ன வகையிலான அரசு? மக்களுடைய அந்த சிந்தனைகளை, மக்களுடைய கருத்துக்களை பிரதிபலிப்பதுதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய நேர்மையான வழி. அந்த முறையில தான் வந்து மரியாதைக்குரிய முன்னாடி அடுக்கிற எல்லா காரணங்களையுமே ஸ்டாலின் தன்னை ஏன் சந்திக்கவில்லைன்னு பிரதமருக்கு கடிதம் எழுதுவதோ அதற்காக கண்டனம் தெரிவிப்பதோ உங்கள் உரிமை. ஆனால் அதிமுக தொடர்பான ஒரு பிரச்சனையில அந்த 2 பேருக்கு நடுவில் பிரதமர் கட்ட பஞ்சாயத்து பண்றாருங்கிற ஸ்டேட்மெண்ட் ஒரு irrelevant ஸ்டேட்மெண்ட் இல்லையாங்கிறத என்னோட கேள்வி. தவறு. அதாவது ஒரு பொறுப்பு வாய்ந்த எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய அறிக்கை சரியானது நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தில் இன்று ஒரு அசாதாரண சூழ்நிலையை பிஜேபி பயன்படுத்திக் கொள்கிறது. அந்த பிஜேபி இங்கே கால் ஊன்ற வைப்பதற்காக பிரதமர் மூலம் மிகப்பெரிய ஒரு சதித்திட்டம் தீட்டப்படுகிறது. அந்த சதித்திட்டத்தின் ஒரு நாடக அங்கங்கள் தான் இப்படி முதலமைச்சரையும் சந்திக்கிறது, ஓபிஎஸ் சந்திக்கிறது. இந்த திட்டம் தீட்டினது உங்களுக்கு எப்படி தெரியுங்கிறதா வெளிப்படையா இதுல என்ன பெரிய விஷயம் இருக்குது? இதுல இவர்கள் போய் பேசுனதெல்லாம் தமிழகத்தினுடைய பிரச்சனைகளை அவர் தீர்த்து வைக்கிறதா இருந்தா உடனே தீர்த்து வைக்கலாமே. என்ன பேசினாங்க? ஏன் உதாரணம் சொல்ல போனா ஒரு முதலமைச்சர் உங்களுக்கு தெரியும், நான் சொல்றேன், யாரை சந்திப்பது யாரு பிரதமருடைய தனிப்பட்ட உரிமை, அவருடைய பிரெரோகேட்டிவ். ஆனா நீங்க மோடி வந்து ஒரு பிஜேபியோட தலைவர் அமித்ஷாவை சந்திக்கணும்னு கேட்டா பரவாயில்ல. ஒரு பிரதமர் ஒரு மாநிலத்தின் பிரச்சனையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சாதாரண குடிமகனை கூட சந்திக்க கடமைப்பட்டவரை நீங்க அப்படி பார்க்கணும். நான் யாரும் பார்க்கணும், அந்த சர்வாதிகார நாடு கிடையாது. இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர். அவர் நீங்க சாதாரண பார்க்க போனீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் முதல்வர் போய் பார்க்கிறாரு, கூட தலைமைச் செயலாளர் வெளியே இருக்க சொல்லிட்டு அவருடைய உறவினர் மொழிபெயர்த்து சொல்றாரு. என்ன பேசியிருப்பாங்க? அரசு ரகசியங்களை நிச்சயமாக 3ஆம் முன்னாடி பேசக்கூடாது. அப்படி என்ன அவங்க அரசியல் இல்லாமல் வேற என்ன பேசியிருப்பாங்க? நிச்சயமாக அரசு சம்பந்தமான கோப்புகளோ கோரிக்கைகளோ இருந்தால் தலைமைச் செயலாளர் இருக்கணும். ஏன்னு கேட்டால் ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், இந்த செய்தியை வெளியே சொல்லக்கூடாது. உறவினரை கூப்பிட்டு கொண்டு மொழிபெயர்த்து பேசுகிறார்கள் என்றால் அரசியலை தவிர வேற என்ன பேசியிருப்பாங்க? அதைத்தான் இந்த எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறாரு. இவர்கள் இந்த அரசியல் தலையிடுகிறார்கள். இதனால் பாதிக்கப்பட போகிற தமிழகம் தான். அந்த பொறுப்பான ஒரு எதிர்க்கட்சி என்ற முறையில் மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் அந்த கருத்தை பதிவு செய்தார். எஸ்.ஆர். சேகர் அவர்கள் ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதமரை கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்னு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. பாஜகவிடமிருந்து என்ன எதிர்வினை வந்திருக்கிறது? நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நாங்க இதை ஒண்ணுமே பார்க்கவே இல்லை. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கலாச்சாரமே அதுதான். கட்ட பஞ்சாயத்துன்னு ஒரு பிரதமரை சொல்லுவது என்பது கட்ட பஞ்சாயத்து மட்டுமே சிந்தனையிலே, செயலிலே, கட்சியில், கொள்கையில் இருக்கக்கூடிய கட்சி அது. அந்த கட்ட பஞ்சாயத்து என்பது பஞ்சபூதங்களுக்கு முன்னாலே சாட்சியாக வைத்து இருவருக்கு இடையிலே ஒரு நல்லுறவை ஏற்படுத்துவது காலங்காலமாக சொல்லப்படுகிற ஒரு சமஸ்கிருத வார்த்தை. அதை கட்டத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து என்று ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். அதுக்கு சமஸ்கிருத வார்த்தை இதிலெல்லாம் அவர் சொல்வதற்கு அவருக்கு உரிமை உண்டு. அதனால் கட்ட பஞ்சாயத்து என்பது அந்த கட்சியில் ஊறிப்போன காரணத்தினால அவருக்கு வேறு வார்த்தை பிரயோகம் கிடைக்காது அந்த சிந்தனையில் இருக்கிறதுனால. ஏன்னா அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கும் இடையில இருக்கிற கட்ட பஞ்சாயத்தை அவங்க அப்பாவால் முடிக்க முடியல. அதனால தான் செயல் தலைவர்னு கொடுத்துருக்காரு, இன்னும் தலைவராக முடியல அவரால். கனிமொழிக்கும் ஸ்டாலினுக்கு இடையில பஞ்சாயத்து இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. எனவே இந்த சூழ்நிலையில் இந்த சிந்தனையிலே இருக்கக்கூடியவரை நாமளும் அப்படி தான் செய்வோம்னு நினைப்பாங்க. அதனால் அவர் சொல்லியிருக்கிறார். அவருக்கு காரணம் பயம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலவீனமாக இருந்து 12 பேரோடு தனியாக பிரிந்து போனதை எடுத்து சட்டமன்றத்திலே இன்னொரு 10-20 பேரை தன் பக்கம் வச்சு ஆட்சி அமைத்திருக்க முடியும் கலைஞர் இருந்திருந்தால். அது செய்வதற்கு கூட திராணி இல்லை ஸ்டாலினுக்கு. ஆகவே இந்த கட்சியை ஒன்றும் செய்து தன்னாலே மாற்ற முடியவில்லை என்கிற காரணத்தினாலே பாரதிய ஜனதா கட்சியாவது அதிமுக கட்சியை உடைக்க வேண்டும், கபலீகரம் செய்து அதிமுக கட்சியை ஸ்டாலின் உடைத்திருக்க வேண்டும் என்று பாஜக விரும்புகிறதா? 10 எம்எல்ஏ இந்த பக்கம் இழுத்து ஸ்டாலின் அதிமுகவை 2ஆ உடைச்சிருக்கணும்னு பாஜக விரும்புகிறதா? இல்ல. திராணி இல்லைன்னா வேற என்ன அர்த்தம்? இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பண்பாடு என்ன, கலாச்சாரம் என்ன, இதுவரையிலே அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், மணிப்பூர்ல கோவாவில் பண்ண கலாச்சாரம் என்ன, இதையெல்லாம் செய்வதற்கு இல்லை. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்லிவிட்டாலே ஏற்றுக்கொள்ள முடியாமல் குதிக்கின்றவர்கள் அவர்கள். அதனால் அதுதான் செய்வாங்க. எனவே அதை செய்வதற்கு ஸ்டாலினாலே முடியவில்லை. அப்பா செஞ்சிருந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுவதற்கு ஸ்டாலினால முடியலை. ஆகவே அவர் பயப்படுகிறார். அந்த பயத்தினுடைய வெளிப்பாடாக
பிஜேபியை குறை சொல்லுகிறார். அது முதலிலே வந்து இதை உடைத்தது. பாரதிய ஜனதா கட்சி உடைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் என்றோ உடைத்திருக்கலாம். பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த நோக்கம் இல்லை. காங்கிரஸினுடைய பாரம்பரியம் இது. காங்கிரஸோடு தொடர்ந்து கூட்டணியில் இருந்தால் அந்த இரத்த சம்பந்த உறவின் காரணமாக அதை அக்வேர் பண்ணியிருக்கக்கூடிய கட்சி திமுக. எனவே அவர்கள் இப்படி பேசுகிறார்கள். எனவே தான் திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி கட்ட பஞ்சாயத்து என்கின்ற சாதாரண மிக லோ லெவல் வார்த்தை ஒரு பிரதமர் மீது திமுக பிரயோகப்படுத்தினால் அது எங்களுக்கு ஆச்சரியம் இல்லை. என்றால் அவர் கலாச்சாரம், அதனால அவர்கள் அப்படித்தான் சொல்லுவார்கள். ஆனால் அதிலே அதை கண்டிக்க வேண்டும், தண்டிக்க வேண்டும், நிந்திக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தை எல்லாம் செய்து பிரயோஜனம் இல்லை. வேறு நாம நடத்துகிற அரசியல் குறைந்தபட்சமாக ஒரு நாகரிகம் அரசியல் நாம நம்புறோம். பிரதமரை ஒரு மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்னு வர்ணிக்கிற போது அது அந்த பிரதமர் பதவிக்கான மாண்பை காப்பாற்றுவதற்காவது குறைந்தபட்ச கண்டனமோ அல்லது மறுப்போ எதிர்ப்போ ஏதேனும் ஒன்று வந்திருக்கணும் இல்லையா? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வார்த்தையில் பண்டாரங்கள் பரதேசிகள்னு பிஜேபியை சொன்னாங்க. காமராஜரை அவர்கள் தூற்றாத வார்த்தைகளே இல்லை. அரசியலில் இருக்க எம்ஜிஆரை தூற்றாத வார்த்தைகளே இல்லை. சாதாரண எழுத்திலே எழுத முடியாத, பேச்சிலே பேச முடியாத வார்த்தைகளை எல்லாம் உபயோகிப்பதற்கு ஏகபோக சக்கரவர்த்திகள் இவர்கள் தான். இல்ல, எனக்கு சேகர் சார் ஒரே ஒரு கேள்விக்கு ஒரே ஒரு பதில். மோடியை கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்னு சொன்னதுக்கு உங்க எதிர்வினை பதில் என்ன? அவ்வளவுதான். செஞ்சது அதுதானே, அப்புறம் என்ன பதில்? கட்ட பஞ்சாயத்து தான் செஞ்சா, அதனால அவங்க பேசாம இருக்காங்க. கட்ட பஞ்சாயத்து செய்கிறார் என்பதற்கு நேரடியான பதில் வெறும் கண்டனம் மட்டுமல்ல, இந்த வார்த்தையை கட்டாயமாக ஸ்டாலின் அவர்கள் திரும்ப பெற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நான் சொல்லுகிறேன். இதுதான் முதல்ல வந்திருக்கணும். தொடர்ந்து பேசலாம் சேகர். ஒரு சின்ன செய்தி மட்டும் அவரே இல்ல, நீங்க எப்படி மறுக்க போறீங்க? அது ரொம்ப லென்த்தா இருக்கும். போயிட்டு வந்தாரு ஷியாம் சட்டம். திமுக செயல் தலைவர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், தொடர்ச்சியாக ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடியவர், பிரதமரை விமர்சிப்பதற்கான அளவுகோல்ல கொஞ்சம் எல்லை மீறி போயிருக்கிறாரா ஸ்டாலின்? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா கட்ட பஞ்சாயத்துங்கிற வார்த்தை வந்து நேரடியான தமிழ் வார்த்தை இல்லை. ஆனால் அந்த காப் பஞ்சாயத்துங்கிற ஒரு சான்ஸ்கிரிட் வார்த்தையிலிருந்து தான் அது வருது. காப் பஞ்சாயத்துங்கிறத சட்டமும் டிஃபைன் பண்ணியிருக்கு. நம்ம கண்ணதாசனுக்கும் அது தெரியும். ஹைகோர்ட்டில் நிறைய தடவை அது சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் காப் பஞ்சாயத்? காப் இஸ் அன் ஆன்ஷியன்ட் கான்செப்ட் விச் ஹஸ் ரிட்டன் ரெஃபரன்சஸ் ஃபவுண்ட் பேக் ஃப்ரம் த ரித்வேதிக் டைம். தேர் ஆர் செவரல் சோஷியல் பொலிட்டிக்கல் குரூப்ஸ். இப்படிலாம் சொல்லிட்டு இட் இஸ் நாட் சாங்ஷன்ட் அண்டர் த லா. இதுதான் கட்ட பஞ்சாயத்து. பஞ்சாயத்து சாங்ஷன்ட் பை த லா, காப் பஞ்சாயத்து நாட் சாங்ஷன்ட் பை த லா. எதெல்லாம் காப் பஞ்சாயத்துன்னு சட்டம் சொல்லுறதுல கடைசியா சொல்றது இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். ஒரு சாதாரண பாமரனுக்கு கட்ட பஞ்சாயத்துங்கிறதுக்கு அர்த்தம் என்னவாக புரிந்திருக்கிறதோ ஸ்டாலின் அதை சொல்கிற போது அங்கதான் அசோசியேட் பண்ணி பார்ப்பாங்க. நீங்க பிரதமர் கட்ட பஞ்சாயத்து செய்கிறாருங்கிற அந்த குற்றச்சாட்டு ஒரு சாதாரண பத்திரிகை வாசகனுக்கு, டிவி வாசகனுக்கு என்னவா புரியும்? நீங்க சொல்லுங்க. கண்ணதாசன் அதுக்கு பதில் சொல்லிட்டாரு. அந்த ரிக்வேதத்துல இருந்து சொன்னாதான் அவங்களுக்கு புரியும். அது பாயிண்ட். அதுதான் கட்ட பஞ்சாயத்தோட டெஃபினிஷன்ல வந்து ஃபோர்ஸ்டு மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது நிறைய கட்ட பஞ்சாயத்துலாம் என்னன்னு டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஃபோர்ஸ்டு மேரேஜ், கட்டாய கல்யாணம். அப்போ முதல்ல வந்து யாரு உடைச்சாங்களோ அவங்க தானே கட்டாய கல்யாணம் திருப்பி பண்ணி வைக்க முடியும். அண்ணா காலத்துல வந்து காங்கிரஸுக்கு எதிர்ப்பான கூட்டணி அமைக்கும் போது ராஜாஜியை போய் அதுல நீங்க ஏன் சேர்த்தீங்க, ஆலலாங் வந்து நீங்க பிராமண ஆதிக்கத்தை எழுத்தீங்களேங்கிற கேள்வி எழுப்பும் போது அண்ணா என்ன சொல்றாருன்னா, யாருக்கு வந்து உருவாக்க தெரிஞ்சதோ அவனுக்கு தான் உடைக்க தெரியும்னு சொல்றாரு. இது ரோல் ரிவர்சல், அவ்வளவுதான். யாருக்கு உடைக்க தெரிந்ததோ அவர்கள் மீண்டும் இணைக்க முயற்சிக்கிறார்கள்னு ஸ்டாலின் சொல்றாரு. சோ ஸ்டாலின் கருத்துல எனக்கு வந்து முரண்பாடு. என்ன சந்திக்க மறுத்துட்ட காரணத்துக்காகவே ஸ்டாலின் இந்த லெவலுக்கு போகலாமா? ஸ்டாலினை சந்திக்க பிரதமர் மறுப்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. ஸ்டாலின் வந்து ஏதோ சில கோரிக்கைகளை வைத்திருப்பாரு. அந்த கோரிக்கைகள் மேல வந்து பிரதமருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம், சந்திக்க மறுக்கலாம். அந்த பாயிண்ட்டுக்காக ஸ்டாலின் இது சொன்னதாக தெரியல. ஸ்டாலின் எதை சொல்றாரு அப்படின்னா, ஓபிஎஸ் வந்து பிரதமர்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் கேட்கிறாரு. கேட்ட 2வது நாள்லயே வந்து பிரதமர் அப்பாயின்மெண்ட் தராரு. அதே நேரத்தில் ஐயா கண்ணு அப்பாயின்மெண்ட் கேட்கிறாரு, தரல. எத்தனை பேர் கேட்கறாங்க, அவங்களுக்கு எல்லாம் தரல. எடப்பாடி பழனிசாமிக்கும் தராரு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். ஆனா ஓபிஎஸ் வந்து முதலமைச்சர் கிடையாது. ஓபிஎஸ் போயிட்டு தமிழக நலன்களுக்காக வந்து அவர் கோரிக்கை மனு கொடுத்து பிரதமர் ஒன்றும் செய்ய போறது கிடையாது. செய்யறதுக்கான அந்த இது கிடையாது. லீகல் ஸ்டாண்டிங் வந்து அவருக்கு கிடையாது. அதான் நாட் சாங்ஷன்ட் அண்டர் லான்னு அதைத்தான் சொன்னேன். காப்பு பஞ்சாயத்து என்பது நாட் சாங்ஷன்ட் அண்டர் த லா, ரிக்வேத காலத்துல இருந்து வருது. ஆக சட்டத்துக்கு புறம்பான வழியில செய்யற ஒரு விஷயத்தை சட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லியிருக்கலாம். அதுக்கு பதிலாக கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லி. கல்ராஜன் சார்,
உங்கள் கட்சியை முன்னிறுத்தி உங்கள் கட்சிக்கும் பாஜகவுக்குமான உறவு குறித்து தொடர்ச்சியாக திமுக கவலைப்படுவதை அதிமுக எப்படி பார்க்கிறது? இல்லை, இப்போ எங்களை பொறுத்தவரை எங்களுடைய முதல் எதிரியாக நாங்கள் நினைப்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக தான். புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து அம்மா காலத்திலிருந்து இப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அது திராவிட இயக்கங்களுக்குள் இருக்கிற போட்டியாக இருந்தாலும் இதில் இடையில ஒருத்தர் பூந்து அதில் குறுக்கு சால் விளையாடுறதுக்கு எனக்கெல்லாம் விருப்பம் இல்லை. அலோவ் பண்ணுறது எனக்கு விருப்பம் இல்லை. ஒன்று, இதில் தனிப்பட்ட கருத்து. அது ஓபிஎஸ் போய் எந்த அடிப்படையில் போய் பார்த்து சொன்னாங்க, அண்ணன் சொன்னாங்க கட்ட பஞ்சாயத்துனா அது சமஸ்கிருதம் இல்லை. உண்மையிலேயே ஸ்டாலின் செயல் தலைவர், திமுக செயல் தலைவர் ஸ்டாலினுக்கு சமஸ்கிருத ரீதியாக அது ரிக்குவேதப்படி அது கட்ட பஞ்சாயத்துனா இதான் அர்த்தம் அப்படிலாம் செஞ்சுருக்காது. அவருக்கு அது சாதாரண நம்ம கலோக்கியல் லாங்குவேஜில் சொல்லிட்டாரு. இதுதான் உண்மை. அவர் கட்ட பஞ்சாயத்துங்கிறது அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு கிடையாது. ஒன்றும் ஏதோ உழவு கட்ட வார்த்தைகள் பேசலாம், இது ஒரு அன்பார்லிமெண்ட் வேர்டு கிடையாது. அதனால் நம்ம தமிழ் மொழியில் உள்ளபடி பேசிட்டாரு. இப்போ கொட்டை வெடி நீர்னு சொன்னால் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. குழம்பி அது அப்படி சொன்னால் தான் குழம்பின்னு சொன்னால் தான் தெரியும். இது எத்தனை பேர் தெரியும்? அதனால் தூய தமிழில் பேச முடியாதுன்னு வச்சுங்களேன். அது மாதிரி பேசியிருக்கிறாரு. ஆனால் என்ன புது நான் கேட்குற கேள்வி, பாரத நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் இன்னும் சொல்ல போனால் எங்கள் அம்மாவை ஸ்டாலின் சந்திக்கணும்னு கேட்குறாரு. சுனாமி வந்தப்போ நேரடி எதிர்கட்சி அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க, பார்க்குறாங்க, சந்தித்து பேசுகிறாங்க. அவங்க சீட்டு தள்ளன்னு சொன்னோடனே அவங்களை முன்னாடி வர வைக்கணும்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. இதெல்லாம் எங்கள் அம்மா கொடுத்த மதிப்பு. ஆக ஒரு எதிர்கட்சிக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை தெரிந்தவர்கள் நாங்கள். ஆனால் மோடி அவர்கள் இந்திய நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர். அப்படி இருக்கிற போது அவர் ஓபிஎஸ்ஐ சந்திக்கிறார். ஓபிஎஸ் சந்திக்கிறார்னு நீங்கள் ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் நான் ரொம்ப எதிர்க்கிறேன். அதை 2 அணிகள்ங்கிறீங்க. ஒன்று அணி, நாங்கள் தான் அணி, அது பிணி. உடம்பில் ஒட்டி கொண்டு இருக்கிற துங்கு சதை இருக்கிறது பார்க்கல, புழுக்களால் வைக்கப்பட்ட ஒரு சலம் சொல்லுவாங்கல்ல, அது நாங்கள் வெட்டி எறியப்பட்ட அணி, அது பிணி. அந்த பிணியை இப்போ நீங்கள் அணி என்று சொல்கிறீர்கள். என்னமோ தெரியல, மோடிக்கு அது மேலே ஒரு பாசம் அதிகமாக போச்சு. அதை பிடிச்சி பேசுகிறாரு. நான் கேட்குறேன், என்ன புரோட்டோகால் படி அவரை கூப்பிட்டு பேசுகிறாரு மோடி? பண்ணிடுறேன் நான் கேட்குறேன். அப்படி பேசுகிறாருங்கிறத ஸ்டாலின் கேட்குறேன். அதுதான் நான் கேட்குறேன். ஸ்டாலின் இந்த கட்சியினுடைய ரெண்டு விஷயத்தில் நான் அவரை நேர் எதிரியாக இருந்தாலும் ஒரு தமிழ் இன உணர்வோடு நான் சொல்கிறேன். எங்கள் மீது ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருந்து எங்கள் மீது வருமான வரி சோதனை நடத்தப்பட்ட போது, எங்கள் இயக்கத்தின் மீது தாக்குதல் தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட போது, அதை ஒரு தமிழர்கள் அடிப்படையில் ஏன் இப்படிப்பட்ட தாக்குதல் நடத்தப்படுகிறது மத்திய அரசு பிஜேபியிலும் என்று கண்டித்தவர் இன்றைக்கு ஸ்டாலின். அதே போல இன்றைக்கு சொல்கிறேன், அவர் ஒரு துணை முதலமைச்சராக இருந்தவர், ஒரு கட்சியினுடைய செயல் தலைவர், இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர், கேபினட் அந்தஸ்து அவருக்கு இருக்கு. அவர் ஏன் இவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்க்கறதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு பிரதமருக்கு ஏன் 2 கண்ணையும் வித்தியாசம் பார்க்குறீங்க? நீங்கள் பார்க்கலாமா? தப்பு இல்லையே. எங்களுக்கு எதிரி தான், அது வேறு விஷயம். நீங்கள் பார்த்து அந்த மரபை காப்பாற்ற வேண்டியதானே. ஏன் நீங்க ஒரு பக்கம் சாயிட்டீங்கிறேன் நான். இதான் என்னுடைய கேள்வி. எனக்கு பிடிச்ச மாதிரி கொள்கை ஒரு கொள்கை கோயில் ரொம்ப விரும்புறீங்க, இந்துத்துவ ரொம்ப பரப்புன்னு நினைக்கிறீங்க. கோயிலுக்கு நீங்க மம்படி அடிச்சு பிடிச்சி வெட்டிக்கிட்டு இருக்காரு திராவிட பகுத்துறைவாதி ஆன ஸ்டாலின். அதுவே நீங்க பாராட்டணும். நீ கோயில் குளம் பூரா ஒட்டிக்கிட்டு இருக்காரு. யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. கோயில் குளத்தை பூரா ஒட்டிக்கிட்டு இருக்காரு. எனக்கும் தெரியல. நல்ல கொள்கை தானே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்துத்துவ பிடிச்ச. என்னோட கேள்வி, கட்ட பஞ்சாயத்து ஒன்று நடந்ததாக நாம் ஏற்றுக்கொண்டால் 2 அணிகள்ல ஏதோ ஒரு 2 அணியும் போய் பங்கு எடுத்துக்கணும்ல. உங்க அணி போய் பங்கு எடுத்தாங்களா? அணின்னு ஏன் சொல்றீங்க? ஒரு அணி ஒரு பிடின்னு சொல்லுங்க. இன்னுமே அந்த எங்கள் அணி பங்கெடுத்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அவர் போய் பார்க்கிறார். பார்த்து பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறார். என்னென்ன கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம் என்பதை எல்லாம் சொல்லியிருக்கிறார், பட்டியலிட்டு இருக்கிறார். அதெல்லாம் நம்ம சொல்லணும்னா நம்ம சொல்லுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஓபிஎஸ் எதற்காக சந்திக்கல? நீங்க ஒரு சில கிளியரா இருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி பிரதமர் சந்திப்பு என்பது முழுக்க நிர்வாக ரீதியிலான பிரதமர் முதலமைச்சரோட தான். முதலமைச்சர் கட்சி சார்ந்தது அல்ல. அப்புறம் இன்னொரு சொன்னாங்க, கட்சி சார்ந்தது அல்லன்னு சொன்னாலே ஸ்டாலின் சொல்லுற கட்ட பஞ்சாயத்துங்கிற குற்றச்சாட்டு அடிபட்டு போயிடுது. அது பொய்யான குற்றச்சாட்டு, அது ஒரு தவறான குற்றச்சாட்டு. நான் என்ன சொல்றேன்னா, பொய்யான குற்றச்சாட்டா இருந்தாலும் அவரை பார்க்கறது தப்பு இல்லைன்னு சொல்றேன். ஓகே, ஒரு பார்க்குற ஒரு நல்ல பிரைம் மினிஸ்டர் எல்லா கட்சியுமே சமம் பார்க்கலாமே. ஓகே, நீங்கள் இன்னொன்று இன்னும் அண்ணன் சொன்னாங்க, உறவினர்களை வைத்துக்கொண்டு முதலமைச்சர் பேசினாருன்னு சொன்னார். கருணாநிதி போகிறப்ப கனிமொழி கூட போவோம், கருணாநிதி போகிறப்ப முரசொலி மாறன் கூட போவார். அது உறவினர்கள் தானே இருந்தாங்க. இல்லை, அவங்களும் உறவினர்கள் தானே. எல்லாத்துக்கும் மீறி உறவினர்கள் இல்லாத மொழி தெரியவில்லை என்கிற போது எனக்கு பக்கத்தில் ஹிந்தி தெரியல, தலைமைச் செயலாளர் போகல, அது ஒன்றும் தப்பு இல்லையே. தலைமைச் செயலாளர் அதனை ஏற்றுக்கலாம். ஆங்கிலம் தெரிந்த ஹிந்தி தெரிந்த அதிகாரிகளை பிள்ளைக்குமே தெரியுதுங்க. சீக்ரெட்ஸ் வெளியே போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா?
நீங்க அப்பதானே சொல்றீங்க அவங்க- secret வெளிய தெரியாம இருக்கிறப்ப அரசாங்கம் சம்பந்தமான சீக்கிரட்டுக்கும் தனிப்பட்ட சீக்கிரட் தனிப்பட்ட என்னங்க சொந்த ரத்தங்க ஓன் பிளட்டுங்க அரசு முறையில போகும்போது வந்து கிரிஜா வைத்தியநாதன் கூட கூட இருந்தாங்க. இருக்கணும். அவங்க கிரிஜா வெளிய வைத்தியநாதன் வெளிய அனுப்பிட்டு அவர் ஏதோ அனுப்பிட்டு பேசும்போது மட்டும் அதுதான் சொல்றேன், அரசியல். அது தப்பு இல்லையா அது அது அரசியல் பேசுனாங்க. எனக்கு விஜயதாரணி மேடம், இது தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை ஒரு தேசிய கட்சி கையாளுகிற முறை, பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், நாடு முழுவதுக்குமான எல்லா கட்சிகளுக்குமான எல்லா வாக்காளர்களுக்குமான பிரதமர் ஸ்டாலினை சந்திக்க மறுப்பதை காங்கிரஸ் எப்படி பார்க்கிறது? இல்லை, குறிப்பாக வந்து இது நடைமுறைகளுக்கு புறம்பானதாக தான் நான் பார்க்குறேன். இது நாள் வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர், ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பிரதமரை சந்திக்க வேண்டுமானாலும் சரி, எதிர்க்கட்சி தலைவர் சந்திக்க வேண்டுமானாலும் சரி, எல்லா பிரதமர்களும் சந்திச்சிருக்காங்க, யாருமே மறுத்தது கிடையாது. இதுதான் என்னவோ புதிய நடைமுறையை திரு மோடி அவர்கள் இப்போ தலைவர்களுடனான சந்திப்புங்கிறது அரசியல் படுத்தப்படுகிறது, அதனால அவர் ஒருவேளை அவாய்ட் பண்ணிருக்கலாமா? கிடையாது. ஆக்சுவலாக அரசியல் படுத்தப்படுதுன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் சந்திப்பு தான் இப்போ அரசியல் அதுதான் இப்போ அரசியலாக ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையாகவே நீங்கள் வந்து இபிஎஸ்ஸை சந்தித்தது, ஓபிஎஸ்ஸை சந்தித்தது தமிழக நலன் கருதி என்றால் காவிரி மேலாண்மை வாரியம் இது நான் உடனே அமைச்சிருக்கணும் இல்லையா? அதே நேரம் ஒழுங்காற்று குழுமம் அமைச்சிருக்கணும். தமிழகத்துக்கு வர வேண்டிய 17,000 கோடி நிதிகள் உடனே கிடைக்க பெற்றிருக்கணும். வரதா புயலுக்கு 34,000 கோடி கேட்டிருக்கோம், அது கிடைச்சிருக்கணும். 47,000 கோடி வறட்சிக்கு கேட்டிருக்கோம். இல்ல, மக்களுக்கு ஒண்ணும் செய்யாத இடத்துல இவர் வெறும் வீட்டுக்குள்ள அவங்க கட்சிக்குள்ள இருக்க அரசியலுக்காக தான் பாக்குறாரு. மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கிற போது அவர் வாயை திறக்க மாட்டேங்கிறார். அவர் ஒரு பொம்மை பிரதமர் என்றெல்லாம் எதிர்க்கட்சிகள் ஏளனம் செய்த போது பிரதமருக்கு உண்டான மரியாதை எதிர்க்கட்சிகள் தரம் இருக்கிறார்கள்னு டிஃபெண்ட் பண்ணது காங்கிரஸ். இப்போது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பிரதமரை பார்த்து கட்ட பஞ்சாயத்து செய்யறாருன்னு சொல்கிற போது இப்போது பிரதமருடைய மாண்பை காப்பதற்கு பதிலாக நீங்க இந்த ஸ்டாண்டுக்கு வரீங்களே. ஒரு கருத்து நான் சொல்ல விரும்புறேன். சகோதரி விஜயதாரணி சொன்ன மாதிரி காவிரி மேலாண்மை வாரியம் என்னமோ இவங்க அமைச்சு கொடுத்த மாதிரியும் என்னுடைய கேள்வி, பிரதமருக்கான மாண்புக்கு குறித்து கவலைப்படுவது என்பது மன்மோகன் சிங் இருந்தா மட்டும்தான் கவலைப்படுவீங்களா? வேற யார் பிரதமரா இருந்தாலும் அவருக்கு மாண்பு இல்லையா? இல்ல, டாக்டர் மன்மோகன் சிங் இருந்த பொழுது அவரை ரொம்ப தேவையில்லாத விமர்சனங்கள் பாஜகவும் செய்தாங்க, எல்லாம் அவரை விமர்சனம் பண்ணாங்க. ஆக்ஷன் எடுக்காம இருக்காரு, பேசாம இருக்காரு. பொம்மை பிரதமர்னு சொன்னதுக்கே பெரிய அளவுல கண்டனம் தெரிவிச்ச காங்கிரஸ் ஒரு நடப்பு இப்ப பதவியில இருக்க பிரதமரை கட்ட பஞ்சாயத்து செய்யறாரு 2 கட்சியை கூப்பிட்டுன்னு சொல்ற கமெண்ட் அது மாண்பு குலைக்கலையா? மாண்பு குறைவான வார்த்தையே கிடையாது. இப்ப இத்தனை பேர் பேசினாங்க, கேப் பஞ்சாயத்துங்கிறதுல ஒரு மாண்பு குறைவான வார்த்தையே கிடையாது, மாண்புக்கு உட்பட்ட வார்த்தை தான். அதே நேரம் பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிங்கறனால அமைதியா இருக்கீங்க, அதனால கிடையாது. இல்ல, இதை விட இன்னும் மோசமான வார்த்தைகளால் மன்மோகன் சிங் அவர்களை விமர்சிச்சாங்க, அதனால நாங்க கண்டனம் தெரிவிக்க வேண்டியதாச்சு. ஆனால் அப்படிப்பட்ட எந்த வார்த்தை வரைக்கும் கண்டனம் தெரிவிக்கலாம்? என்ன வார்த்தை வரைக்கும் கண்டனம் தெரிவிக்கலாம்? மௌனமான இவரு இன்னும் அதை ரொம்ப கேவலமாலாம் பேசினாங்க, எனக்கு சொல்ல விருப்பம் இல்ல. அதெல்லாம் அந்த மாதிரி வார்த்தைகளால் பிரதமரை கண்டனம் தெரிவிச்சப்போ நாட்டு மக்களே அவர்கள் மீது கண்டனம் தெரிவிச்சாங்க. பஞ்சாயத்துங்கிற வார்த்தைக்கு மற்றவர்களை விட வழக்கறிஞர்களுக்கு நல்ல ஒரு அதனோட அர்த்தமும் தமிழகத்தினுடைய நடப்பு சூழல் நல்லா புரியும். ஆமா, சட்ட நீ அந்த விஷயத்தை ஒரு பிரதமர் செய்யறாருங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஸ்டாலின் எழுப்ப விரும்புகிறார். பிரதமர் அதை தான் செய்கிறார், அதனால தானே எல்லாரும் நீங்க அதே குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? ஆமா, பிரதமர் இப்ப வேற என்ன செஞ்சிட்டு இருக்காரு? அவர் என்ன செய்யறாரு? சட்ட ரீதியாக அவங்க 2 பேருக்கு நடுவுல உள்ள பிரச்சனைய சட்டத்திற்கு மீறி அவர் வந்து கூட்டு வச்சு பேச முயற்சி பண்றார். தமிழ்நாடு மக்கள் நலன் கருதியா பண்றாரு? அதே கேள்விதான். அதிமுகவுடைய அணிகளுடைய பிளவுகள்ல மோடியினுடைய பங்கு என்ன? திரும்ப திரும்ப அவர் எது குறித்து அதே பேசி இருக்கிறாரா? பிளவு செய்ததே அவர் தானே. ஓபிஎஸ் அவரை கூப்பிட்டு வச்சு எப்படி உங்களுக்கு தெரியும்? பிடிச்சதே அவர் தான். எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்ப மீண்டும் வந்து எப்படி உங்களுக்கு தெரியும்? கண்ணாடி எப்படி உங்களுக்கு தெரியும்? இது எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்படி தெரியுமா? நடந்துட்டு இருக்க சம்பவங்களை பாருங்க, தொடர்ந்து எல்லாத்தையும் பாருங்க, வருமான வரித்துறை ரெய்டுகளை பாருங்க, சிபிஐ ரெய்டுகளை பாருங்க, இதெல்லாம் பார்த்தா தெரிய வேண்டாம் ஒரு சாமானிய மனிதனுக்கு தெரியும். நாம் இருந்த இடத்தில் என்னவெல்லாம் செய்திருக்கிறோமோ அதையெல்லாம் இப்போது பிரதமர் மோடி செய்கிறார் என்று காங்கிரஸ் கருதுகிறது. இப்போ சிபிஐ ரெய்டோ, இன்கம் டாக்ஸ் ரெய்டோ, என்ஃபோர்ஸ்மென்ட்டோ எப்படி பயன்படுத்தப்படுகிறது காங்கிரஸ் தெரியும். பயன்படுத்தப்படுகிறது, தவறு நடந்திருந்தால் அது பயன்படுத்தப்பட்டு விசாரணை நடத்தி விசாரணை முடிவை உடனே சொல்லி இருக்கணும் இல்லையா? ஒண்ணுமே சொல்லாம ஏதோ ஒரு வெத்து பேப்பரை தூக்கி ஒருத்தர் அமைச்சர் வீட்டுல போட்டிருக்காங்க, அதுல அவர் கையெழுத்து இல்ல,
அது சந்தேகமா இருக்கு. எனக்கு தேர்தல் ஆணையம் மகிழ்ச்சியா இருக்கா? தேர்தல் ஆணையர் யாருன்னே சொல்லல இன்றைய அரசியல் சூழல் தமிழ்நாட்டுல இருக்குமாங்கிற ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஸ்டாலினோட கேட்டதுல என்ன தப்பு அப்படின்னு கலைராஜன் அவர்கள் கேட்கிறார். இது நாம ஆமான்னு சொல்றேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கட்ட பஞ்சாயத்துன்னு சொன்னதை வந்து நியாயப்படுத்தி நான் பேசல. இல்ல உரிமை சார்ந்த முதலமைச்சர் பார்த்த பார்வை வேறு. போய் எங்க அரசுக்காக நாங்க போய் பார்த்த மக்களுக்காக ஓபிஎஸ் என்கிற அந்த புற்றுநோய் கட்டியை ஏன் அழைத்து பேசினார் என்பதுதான் என்னுடைய கேள்வி. என்னுடைய கேள்வி ஒரு விஷயத்துல இப்ப சொல்றேன். அம்மா சகோதரி அருமையா சொன்னாங்க ஒரு விஷயம். அதுதான் காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன சொன்னாங்கன்னா, ஆர்கே நகர் தொகுதியில டிடிவி தினகரன் அவர்கள் துணை பொதுச்செயலாளராக அறிவிக்கப்பட்டு இருக்கிற போது அவர் மீது ஒரு வழக்கை போடுகிறார்கள். அந்த வழக்கை போட்டு யாரிடத்திலே அவர் பணம் கொடுத்தார் சொல்கிறார்கள். யாரிடத்திலே கொடுத்தார் என்கிற அதிகாரி பேரை இதுவரை சொல்லவில்லை. ஒரு வன்மமாக ஒரு கட்சியை ஒழிக்க வேண்டும் என்று நடக்கிற செயல் என்று அவர் நினைக்கிறார். அதிமுகவினுடைய பிரச்சனைகளை அதிமுக பார்த்து தொடர்ச்சியாக அதிமுக மீது அதீத கரிசனத்தோடும் அந்த கட்சியை ஒன்றாக விட வேண்டும், அந்த கட்சி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் அதிமுகவினரிடம் ஸ்டாலின் தொடர்ச்சியாக அறிக்கைகள் விடுவது ஏன்? இருக்கலாம். அதிமுகவும் திமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கிங்கிறதான வர்ணனை. திகாவும் திமுகவும் எப்படி இரட்டை குழல் துப்பாக்கியோ அப்படித்தான். இதுல வந்து பாயிண்ட் என்னன்னா, நீங்க சொன்ன ஒரிஜினல் பாயிண்ட், அதாவது காங்கிரஸ் கட்சி 1995 வந்து ஜெயின் ஹவாலா மோசடியிலேயே இன்வால்வ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஜெயின் பிரதர்ஸ் இதே மாதிரிதான் இப்ப நம்ம சொல்ற இதே ஹவாலா மோசடி. இந்த 95 என்ன நடந்ததுன்னா, ஜெயலலிதா அரசு நடக்கும்போது டிடிவி தினகரன் பேர்ல இவங்க பேர்ல இதே ஜெயின் பிரதர்ஸ், கண்ணதாசனுக்கு நல்லா நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா எந்த நடவடிக்கையும் எப்பவுமே எடுக்கப்பட்டதே கிடையாது. அது அந்நேர ஒரு அதாவது ஒரு தன்னிடம் இருக்கிற நிறுவனங்களை அமைப்புகளை மத்திய அரசு தவறாக பயன்படுத்துங்கிற அளவுக்கு சரி. ஆனா அதிமுக 2 அணிகளையும் கூப்பிட்டு கட்ட பஞ்சாயத்து செய்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு வெளியே இருக்கிற ஒரு தொண்டனுடைய குரலை ஸ்டாலின் பிரதிபலிக்கிற அளவுக்கான அவசியம் என்ன வந்ததுன்னு நான் கேட்கிறேன். இல்ல, அதிமுகவை 2ஆக உடைப்பதற்கும் அவர் முதல்ல அவரோட அறிக்கையில வந்திருக்காங்க. 2ஆக உடைப்பதற்கும் பிறகு இணைப்பதற்கும் போது உடைத்தது வந்து பிரதமர் தான் அப்படிங்கிற பாயிண்ட் அவர் வந்து ஸ்ட்ரெஸ் பண்றாரு. அது நிறைய பேருக்கு அப்படித்தான் நாங்களும் நினைக்கிறேன். நானே அப்படித்தான் நினைக்கிறேன். உண்மையாவே அப்படித்தான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, ஓபிஎஸ் வந்து லெஃப்ட் ஹிம்செல்ஃப் வந்து அவர் அதை செஞ்சிருக்க முடியாது. அவர் வந்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்டாரு. எல்லாம் கொடுத்துட்டு 2 நாள் கழிச்சு வந்து எனக்கு ஃபோர்ஸ் ரெசிக்னேஷன் சொல்றாரு. 2 நாள் கழிச்சு தான் அவருக்கு தோணுதா? மட்டும் இல்லாம எனக்கு ஆதரவளித்த பிரதமருக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அவர் அபிஷியல் ஃபேக்ஸ் அனுப்பிட்டாரு. அபிஷியல் ஃபேக்ஸ் அதுவரை பதவியில் இருந்த போது தனக்கு ஆதரவு அளித்ததற்கு நன்றின்னு அவர் சொல்லியிருந்தார். ரிசைன் பண்ண பிறகு ஆதரவு அளித்ததுக்கு ட்விட்டர்ல சொல்லிருக்காரு. பிஜேபியோட கூட்டத்துல திரும்ப அவர் பேசுறாங்க. பிஜேபியோட சொல்லிருக்காரு. அப்புறம் என்ன ஓபிஎஸ்ஓட முகம் கிழிஞ்சு வெளியில 2 நாள் கழிச்சு வந்து அவர் எப்படி வந்து தேங்க் பண்ண முடியும்? அப்ப வந்து அது இட்ஸ் an after thought. அது வந்து நல்லா தெரியுது. அப்படின்னா யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. யாரோன்னா டெஃபினட்டா வந்து மத்திய அரசு சொல்லி கொடுக்காம, மத்திய அரசு தைரியம் கொடுக்காம எப்படி இவ்வளவு பெரிய முடிவு அவர் எடுக்க முடியும்? ஜெயலலிதாவோட ஆன்மா வந்து அவர்கிட்ட சொல்லிச்சு. ஸ்டாலினுக்கு அதிமுகவினுடைய இணைப்பு குறித்து அல்லது பிளவு குறித்து அங்கு நடப்பவை குறித்து இவ்வளவு கவலை எதற்காக? அதாவது நான் அதுக்கு நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி மரியாதைக்குரிய சேகர் ஒரு செய்தியை சொன்னார். அதாவது ஆட்சியை உடைக்கிறதுக்கு உங்களுக்கு திராணி இல்லை அப்படின்னார். நாங்கள் வந்து அவங்க அருணாச்சல் பிரதேசில் கோவாவிலையோ மணிப்பூர்லேயோ செஞ்ச அரசியல் எல்லாருக்கும் தெரியும். நாடே சிரித்தது. இப்படிப்பட்ட அரசியல் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் அந்த மாதிரி எண்ணமும் இல்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதாவது இது வடிவேல் ஒரு கதையில் வருவார், கட்சியோட போய் கூட்டத்தோட சேரக்கூடியதுன்னு சொல்லி அந்த மாதிரி இது சேர்ந்து நாங்கள் இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோம், இங்கே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, அவர்களுக்கு ஒரு பிரச்சனை. அதில் குளிர்காய ஏன் நினைக்கிறாங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் மரணமடைந்து அவருடைய உடல் வைக்கப்பட்டது நீங்கள் காட்சிகளை பார்க்கலாம் எப்படி நடைபெற்றது என்று. இப்படிப்பட்ட சூழல் தான் மக்களுக்கு மிக தெளிவாக தெரியக்கூடிய நாங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம். இங்கே ஒரு ஆளுநரே வந்து உங்களுக்கு இன்னும் இன்சார்ஜில் தான் இருக்காரு, எல்லாருக்கும் தெரியும். அவரை பார்க்கணும் இன்னும். அப்போ தமிழகத்தை பற்றி உங்களுடைய சிந்தனை என்ன? இங்கே அரசியலை எப்படி நடத்துகிறார்கள்? இவங்க வந்து ஒரு எதிர்மன்ற சட்டமன்ற கட்சி தலைவராக ஒரு தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க. எத்தனை நாளுக்கு அதை இழுத்தாங்க? இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அவர்கள் விரும்புபவர் வரும் வரை அவர்கள் காத்திருக்கிறார்கள். இப்பொழுது இருப்பவர் ஏற்கனவே ஒருத்தர் இருக்கார், 12 எம்எல்ஏக்களோட இருக்கிறார், இன்னொருத்தர் அதிகமாக இருக்கிறாரு. இவர்களுக்கு இங்கு ஆட்சி வர வேண்டும், அடுத்து குடியரசுத் தலைவர் தேர்தல் வருகிறது, இவற்றையெல்லாம் பார்க்கிறார்கள். அதே போல சந்திப்புன்றது நீங்க அவருடைய விருப்பம் வச்சுங்க, அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இவர்கள் எப்படி இங்க அரசியலை செய்கிறார்கள் என்ற ஒரு அக்கறை எதிர்க்கட்சி என்ற முறையில் உண்டு. ஒரு தேர்ந்தெடுக்க ஒரே ஒரு கேள்வி, இந்த ஓபிஎஸ் அணிங்கிறத மறந்துருங்க. அணின்னு சொன்னா அண்ணன் கோபப்படுறாரு. ஓபிஎஸ் பிரிவை நீங்க மறந்துருங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆளுங்கட்சி இருக்கிறது, முதலமைச்சர் இருக்கிறார், அமைச்சர்கள் இருக்கிறார்கள், அவங்க செயல்பட்டு இருக்காங்க. நீங்க அந்த அரசை விமர்சிக்கலாம், கேள்வி கடைகளை எழுப்பலாம், போராட்டங்களை நடத்தலாம். ஆனால் அதிமுகவினுடைய பிளவு இணைப்பு குறித்து, பாஜகவுக்கான தொடர்பு குறித்து அதிமுகவினரே கவலைப்படாத போது திமுகவுக்கு ஏன் இவ்வளவு கவலை? அதாவது
பெரியார் அவர்கள் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய எதிரியாக இருந்தது, ஆனால் காங்கிரஸை ஆதரித்தார்கள். அதே போல பேரறிஞர் அண்ணா அவர்களும் அதே மாதிரி குலக்குழுந்தே, குணாலனே என்றெல்லாம் ஆதரிச்சாங்க. இது வந்து ஒரு அரசியல் பார்ப்பட்ட தமிழகத்தில் ஒரு தனிப்பட்ட அரசியல் சம்பந்தப்பட்டது. இந்த விஷயத்துல ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு பிரத்யேகமான தமிழர்களுக்கே ஒரு குணநல் இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க எங்களுக்கு சில நோக்கங்கள் யார் வரக்கூடாதுன்றதுல மிக தெளிவாக நாங்கள் இருக்கிறோம். இங்க வந்து பிரச்சனை வந்து இந்த ஆட்சி வந்து இருக்குதுன்னா அவங்க பெரும்பான்மை இருக்கட்டும், அவர்களா கலைஞ்ச போனா யாரும் தடுக்க முடியாது. அவர்களை பற்றிய குற்றச்சாட்டுகள் ஆட்சி சரியில்லை, செயலற்ற ஆட்சி என்று விமர்சித்து நாங்கள் இருக்கிறோம், அது இல்லை மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இவர்கள் மோடி விளையாட்டுகளை இங்கே காட்டு மோடி மஸ்தான் வேலைகளை இங்கே காட்டுவார்களே என்றால் அது அவர்களுக்கு எதிர்விளைவுகளை தான் ஏற்படுத்தும். அதுதான் வந்து நீங்க செய்யற இந்த அரசியலுக்கு இன்னொரு பெரிய கோணத்தை என்ன முன்வைக்கலாம்னா, தொடர்ச்சியாக அதிமுக ஒரு பலவீனமான அமைப்பு, அதை பாஜக இயக்குகிறதுன்னு சொல்லி நீங்கள் ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக பாஜகவை நிறுவ முயற்சிக்கிறீர்களா? இல்லை, எங்களுக்கு அந்த மாதிரி எங்களுக்கு தெரியும். நான் வந்து மற்ற கட்சியை குறைவாக மதிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை என்றாலும் மக்களுக்கும் தெரியும், பிஜேபிக்காரங்களுக்கும் தெரியும், எல்லா ஊடகங்களுக்கும் மிக தெளிவாக தெரியும். நீங்க ஒரு ஸ்டாண்டுக்கு வந்துட்டீங்க. அதிமுக பத்தி என்ன விமர்சிக்கிறது? நேரா பிஜேபியை விமர்சிச்சிடலாம். அதிமுகவை தான் அதிகம் விமர்சிக்கின்றது தினசரி ஊடகங்களை பார்த்தா தெரியும். ஆனால் அவர்கள் இங்கு சட்டவிரோத செயல்களை, அதுதான் தளபதி அவர்கள் கட்ட பஞ்சாயத்து சொன்னாரு, மரியாதைக்குரிய இவங்களும் சொன்னாங்க. சட்டத்துக்கு விரோதமான செயல்கள் மூலம் பார்க்கறதுக்கு நேர்மையா தெரியும், ஆனால் அது முழுக்க முழுக்க சட்டவிரோதமான ஒரு செயலாகத்தான் இருக்கின்றதுதான் கட்ட பஞ்சாயத்து. இங்க நாம பேச வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, அதிகாரப்பூர்வமாக யாருக்கும் எதுவும் தெரியாவிட்டாலும் இந்த அவையில் இதுவரை ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு நடந்த எல்லா விவாதங்களிலும் பாஜகவினுடைய கையை திரும்ப திரும்ப போட்டு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். பாஜக ஒவ்வொரு முறை தங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை என மறுத்துக்கொண்டே இருக்கிறது. ஒட்டுமொத்த இந்த நிகழ்விலும் சந்தேகத்திற்கிடமான ஒன்று, எடப்பாடி பழனிசாமி பிரதமர் சந்திப்பு அல்ல, ஸ்டாலினுக்கு அனுமதி மறுத்ததும் ஓபிஎஸ்க்கு அனுமதி கொடுத்ததும் உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்பதை தவிர வேற என்ன காரணம் இருக்க முடியும்? இல்லை, எங்களுக்கு உள்நோக்கம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஏற்றுக்க போகிறது இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் இன்சிக்னிஃபிகண்ட், அது ஒரு கட்சியே அல்ல. அது 2.5% தான் வாக்கு வங்கி இருக்கிறது. அது வந்து மதவாத கட்சி. தமிழகத்திலே திராவிடம் மட்டுமே கோலோச்ச முடியும், ஆகவே அது இங்கே வர முடியாது. இப்படியெல்லாம் அதை பற்றி பேசியவர்கள் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் இன்று பாரதிய ஜனதா கட்சியை கண்டு பயப்படுகிறார்கள்? இப்ப யார் வரக்கூடாது என்பதுதான் முக்கியம்னு சொல்லி கண்ணதாசன் சொன்னார். யார் வரக்கூடாது என்பதுதான் முக்கியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வரப்போகிறது என்பதுதான் அர்த்தம். வரப்போகிறது என்பது அர்த்தம் என்ன அர்த்தம்? அது வரப்போகிற அளவிலே பலம் இருக்கிறதுன்னு தானே அர்த்தம். ஆக அந்த பலத்தை நெஞ்சுக்குள்ளே பயந்து போய் வெளியில வந்து ஒரே ஒரு கேள்வி இருக்கிறது. ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு தமிழக பாஜக தலைவர் தமிழிசை அவர்கள், மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், ஹெச் ராஜா, இந்த 3 பேருடைய செய்தியாளர் சந்திப்புகளை எல்லாம் மொத்தமா எழுதி வச்சு கூட்டினீங்கன்னா பாஜக மோடி என்ற வார்த்தைகளை விடவும் திமுக என்கிற வார்த்தை தான் அதிக முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே திமுக கிட்ட அதே கேள்வி உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன். அதிமுகவை விட திமுகவை எதிர்த்தால் மட்டும்தான் தமிழகத்தில் பாஜக லைம்லைட்டுக்கு வர முடியும். பாஜகவினுடைய வளர்ச்சியை திமுக எதிர்ப்புங்கிற தளத்திலிருந்து நீங்க கட்டமைக்க முயற்சிக்கிறீங்க, ரைட்? இல்லை, ஏன்னு கேட்டால் நாங்கள் ஆரம்பத்திலேயும் சொல்கிறோம், எப்போதும் சொல்லுகிறோம், இப்போது கூட ஒரு காயின் ஒரு வார்த்தை ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம், கழகங்கள் இல்லாத தமிழகம், கவலைகள் இல்லாத தமிழர்கள்னு சொல்லி 2 திராவிட கட்சிகளையும் நாங்கள் சமதூரத்தில் தான் வைத்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அதிமுகவோட ஒருபடி ஜாஸ்தியாக திமுக வைத்திருக்கிறோம். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. நான் இப்போ கேட்குற விஷயம், 2 பேர் வேண்டான்னு சமதூரத்தில் வச்சிருக்கீங்க, இல்ல 2 பேர் வேணான்னு சமதூரத்துல வச்சிருக்கீங்க. ஓபிஎஸ் கூப்பிட்டு பேசுறீங்க. எடப்பாடியோட சந்திப்பு கூட நிர்வாக ரீதியானதாக இருக்கலாம். 2 பேர் வேணான்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அணைக்கிற போது ஓபிஎஸ் கழகத்துல வரமாட்டாரா? பிஜேபியோட ஒரு பிரான்ச் ஆயிட்டார். என்ன அடிப்படையில் ஓபிஎஸ் சந்திக்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்கணும்ல? தமிழிசை பயப்பட வேண்டிய கேள்வி இது. நெல்சனே கேட்க இல்ல 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 இல்லை, இப்போ நான் கேட்கக்கூடிய விஷயம், இப்போது அங்கே அரங்கத்தில் இருக்கக்கூடிய 4 பேருக்குமே கேட்குறேன், ஊடகங்களுக்கும் கேட்குறேன், ஓபிஎஸ்க்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்று பிரதமருக்கு கட்டளையிடுவதற்கு நீங்கள் யார்? அல்லது பிரதமர் இன்னாரைத்தான் பார்க்க வேண்டும் என்று சொல்வதற்கு நீங்கள் யார்? பிரதமருக்கு என உரிமைகள் கிடையாது. அரசியல் விளைவு என்று நீங்கள் எழுதுவதற்கு வைத்துக்க இல்ல.
ஏங்க பிரதமர் இந்த நாட்டுடைய பிரதமர் தானே அவரே, எங்களுக்கும் பிரதமர் தானே. இவர்களை பார்க்க அவரை கூடாது கேள்வி நீங்க கேட்க சொல்லலாம். எங்களுக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. கேளுங்கம்மா அம்மா, இந்த சர்வாதிகாரம் தான் உங்களுக்கு அதான் இந்த பிரச்சனையே. சர்வாதிகார போக்கு தான் நீங்க கைவிடலாம். இல்ல சேகர் சார், எனக்கு இல்ல சேகர் சார், நம்ம கேள்வியை சுருக்கிடுவோமே. இல்ல யாரை சந்திக்க வேண்டும் என்பது, யாரை சந்திக்க வேண்டும் என்பது பிரதமருடைய தனிப்பட்ட உரிமை. என்னோட கேள்வி, பிரதமர் ஓபிஎஸ் சந்திப்புக்கு கீழே ஒரு போட்டோ கீழே குறைந்தபட்சமாக செய்தி தொடர்பு துறை ஒரு லிங்க் போடுவாங்க, இன்ன காரணத்திற்காக சந்திச்சாங்க. அத நீங்க மரியாதை நிமித்தமான சந்திப்பு, நட்பு நிமித்தமான சந்திப்புன்னு கூட ஏதாவது சொல்லலாம்ல. இப்ப என்னோட கேள்வி, ஓபிஎஸ் பிரதமர் சந்திப்புக்கான ஒரு காரணம் பிரதமர் பக்கம் இருக்கும்ல, அது என்ன காரணம்னு சொல்லிட்டீங்கன்னா இவங்கள்ட்ட பதில் சொல்லிடலாமே. அந்த காரணத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு. பிரதமருடைய அலுவலகத்திலிருந்து பிரதமருடைய பிரிவுக்கு இல்லையே பிரதமர் அலுவலகத்திலிருந்து ஒவ்வொருத்தரும் சந்திச்சுட்டு போனோன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய கேளுங்க பிரதமருடைய அலுவலகத்திலிருந்து பிரதமரை சந்தித்து போனவர்கள் எல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய அறிக்கை வெளியிட்டு இன்னென்ன காரணங்கள் இந்த காரணங்களுக்கு வெளியிடுவது தொடர்ந்து நடக்கிறதா? அது அப்படித்தான், அதுதான் முறையா? அந்த முறை தான் இதுவரை ஃபாலோ பட்டு கொண்டிருக்கிறதா? அந்த வகையிலே ஒரு 10 பேருக்கு சொன்னாங்க, ஓபிஎஸ்க்கு சொல்லலைன்னு நீங்க சொல்றீங்களா? ஆக நீங்களாக ஒரு விஷயத்தை முடிவெடுத்து விட்டு அதை ஓபிஎஸ் சொல்றீங்க. நான் ஓபிஎஸ் டிஃபெண்ட் போது வரைக்கும் ஓபிஎஸ் பிரதமர் ஏன் சந்தித்தார், அதற்கான காரணம் என்னன்னு நீங்க சொல்லல. ஆனா பிரதமரின் மீது நீங்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டு இல்ல, பிரதமரின் மீது நீங்க எப்படி குற்றச்சாட்டு சொல்லலாம்? பிரதமர் இன்னாரை தான் சந்திக்கணும்னு சொல்லி அது எப்படி காரணம்? ஓட்டு போடும்போது வந்து என்ன காரணம் சொல்லுவாங்க, பின்னாடி ஒட்டி ஓபிஎஸ்க்கு ஒரு காரணம் சொல்லுவீங்க, பிரதமர் சந்திப்பதற்கு உரிமை இருக்குன்னு நான் சொல்லக்கூடாதா? இல்ல உரிமை இருக்கிறது, அது என்ன காரணத்துக்காக நான் கேட்கிறேன். அபிஷியலாக அரசு முறை ரீதியாக வருவதற்கு மட்டுமே அப்படி சொல்ல, மற்றதுக்கெல்லாம் சொல்றது இல்ல, மற்றதுக்கெல்லாம் சொல்லுவது இல்ல. அவர் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்திருக்கிறார், சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறார், அந்த கோரிக்கைகளை நினைத்திருக்கிறது, தவறு இருக்கிறது. வெளியே வந்திருக்கீங்க, நான் சரியா கேக்குறேன். வெளியே வந்திருக்கிறதுல தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம். ஸ்டாலின் பிரதமரை விமர்சித்தது என்பது எல்லை மீறி போகிறாரா என்கிற கேள்வியை ட்விட்டர் வலைதளத்திலும் முன்வைத்திருக்கிறோம். நியூஸ் 7 தமிழ் நேயர்கள் அங்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த முடிவுகளை நம்முடைய நிகழ்ச்சியோட இறுதியில் பார்க்கலாம். தொடர்ச்சியாக பிரதமரை விமர்சிக்கிற ஸ்டாலினுடைய செயல் வரம்பு மீறிய செயலா? கூடுதலாக பேசலாம். கேள்வி நேரம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. விமர்சனம் என்கிற பெயரில் எல்லை மீறுகிறாரா ஸ்டாலின் என்கிற கேள்வி எழுப்பி இருக்கிறோம். விஜயதாரணியிடம் கேட்க வேண்டிய கேள்வி, ஸ்பெக்ட்ரம் பிரச்சனையை முன்வைத்து திமுகவுக்கு காங்கிரஸ் நெருக்கடி கொடுத்தது போல ஏதேனும் வழக்கை முன்வைத்து அல்லது பிரச்சனையை முன்வைத்து அதிமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கிறதா பாஜக? இல்ல அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க வந்து ஸ்பெக்ட்ரம் பிரச்சனை வேற பிரச்சனை. அது வந்து சுப்ரீம் கோர்ட் தான் ஃபர்ஸ்ட் அந்த கேஸை ஓபன் பண்ணாங்க. அதுல கவர்மெண்ட் வந்து எந்த இதுவும் பண்ணல. சுப்ரீம் கோர்ட் கேட்ட கேள்விகளுக்கு அரசு தரப்பில் பதில்கள் வழங்கப்பட்டது, அவ்வளவுதானே. ஒரு தேசிய கட்சிகளுக்கு மத்தியில் ஆட்சியில் இருக்கிற கட்சிகளுக்கு ஒரு மாநில கட்சியை வளைப்பதற்கு, அணுகுவதற்கு, நெருங்குவதற்கான சில வழிமுறைகள் இருக்கிறது. அந்த வழிமுறைகளை இதற்கு முந்தைய காங்கிரஸ் கட்சி திமுகவிடம் எப்படி பயன்படுத்தியதாக பத்திரிகையாளர்கள் தெரிவித்தார்களோ அதே நடைமுறை கட்சிகளை மட்டும் மாற்றி கிடையாது. நீங்க தயவு செஞ்சு திரும்பி பாருங்க. அன்னைக்கு வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்கிறோம் நாங்க. இன்னைக்கு நீங்க பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணியில கிடையாது. நீங்க அதை பார்க்கணும். கூட்டணியில் இருந்து கொண்டே செய்யலாம். கூட்டணியில இருக்கிறோம். ஆனா உச்சநீதிமன்றம் எழுப்பிய கேள்விகளுக்கு அரசு தரப்பில் ஒரு தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தையும் இன்னொரு தளத்தில் விசாரணையும் நடந்த போது திமுக தலைவர்கள் என்னவெல்லாம் பேசினார்கள் என்பதை எல்லாம் இப்போது பட்டியல் எடுத்தால் அதுவும் இதுவும் ஒரே மாதிரியாக சொல்ல முடியாது. ஒரே வார்த்தை என்ன சொல்றாங்க, இங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல அப்படி கேஸ் தினகரன் மேல கேஸ் இருக்கா தேர்தல் ஆணையம் பத்தி? இல்ல வருமான வரித்துறையில விஜயபாஸ்கர் மீது எடுக்கிற நடவடிக்கை உச்சநீதிமன்றத்துல இருக்கா ஏதாவது கேஸ்? அதனாலதான் வருமான வரித்துறை வந்ததா இல்ல சிபிஐ ரெய்டு வந்ததா? காமராஜ் மீதான வழக்கை உச்சநீதிமன்றம் தான் போட சொல்லிருந்தாங்க. அதாவது இல்ல அதாவது அது வந்து ரொம்ப பிரைவேட். அன்னைக்கு எந்த கேஸ்?
அது வந்து ஒரு இல்ல இல்ல அது இது பிரைவேட் டிஸ்பியூட். அது பிரைவேட் டிஸ்பியூட்னால அரைஸ் ஆன என்கொயரி. அது அதோடைய சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் கொடுக்குறாங்க. ஆனா இந்த இதே 2G வழக்குல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷன் தான் அதிகமா இருந்தது. அதனால அரசு தரப்புல இருந்து கவுண்டர் ஃபைல் செய்யப்பட்டது. என்னெல்லாம் ஏதோ அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி கவுண்டர் கொடுத்தாங்க. ஆனால் இங்க பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. நேரடியாக திடீர் ஒரு வருமான வரி சோதனை நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு வர முடியாது. சோதனை சோதனைகள் நீங்க இது கூட இந்த தினகரன் கைதி கூட திடீர்னு பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு சுகேஷ் சந்திரசேகர் வராரு, திடீர்னு தேர்தல் ஆணையத்துக்கு காசு கொடுத்தாங்கிறாங்க, திடீர்னு பார்த்தா தேர்தல் ஆணையர் யார் காசு வாங்கினாங்கன்னு சொன்னாங்களோ சொல்ல மறுக்கிறாங்க. இப்படிலாம் பார்க்கும்போது திடீர் என்று முளைக்கிறது, திடீர்னு கைதிகள் நடக்குது. அப்ப நம்ம பார்க்கும்போது இது என்ன அழுத்தம் கொடுப்பதற்காகத்தான் இப்படி நடக்குது. இந்த கட்சியை உடைச்சிட்டாங்க, அடுத்தது அந்த நபர்களுக்கு அழுத்தம் கொடுத்து வேற என்ன செய்ய போறாங்க. இன்னைக்கு எடப்பாடி EPS வந்து சரணாகதி அப்படி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு மாநில நலன்களுக்காக போராடாத ஒரு முதலமைச்சரா அவரை மாத்தி விட்டாங்க. ஆகையால் இப்ப என்ன ஆயிருச்சு, கைக்குள்ள அடக்கமா OPS EPS ரெண்டு பேர் இருக்காங்க. மாநில நலன்களுக்காக போராடுகிற முதலமைச்சராக மோடி வந்து கைக்குள்ள ரெண்டு பேரையும் அடக்கி போராடாத முதலமைச்சராக மாத்திருக்காங்க. மாநில நலன்களுக்காக போராடிய கலைஞரையும் நீங்க பார்க்கணும், மாநில நலனுக்காக போராடிய செல்வி ஜெயலலிதாவை பாருங்க. இவங்க மாநில நலனுக்காக போராடினவங்கன்ட்டு இன்னைக்கு மக்கள் நிச்சயமா ஒத்துக்குவாங்க. அதனால்தான் அவங்களுக்கு கிடைச்ச ஓட்டும் கூட. இன்னைக்கு திராவிட கட்சிகள் இன்னைக்கு 50 ஆண்டு காலம் இந்த ஆட்சியை இங்க நடத்தினாங்கன்னா மாநில நலன்கள் எங்களால் பேணப்பட்டதுன்னு ரெண்டு கட்சியுமே மார்த்தட்டி கொள்ளக்கூடிய அளவிற்கு தான் அந்த மிகப்பெரிய சான்றிதழும் கூட. அது நிச்சயமா நாம இது சொல்லத்தான் வேணும். இன்னைக்கு அவங்க தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தாங்கன்னா காரணம் இது, இந்த மாநில நலன்கள் பேணப்படுகிறது. முடிச்சிடுறேன் நெல்சன். மாநில நலன்கள் எல்லாம் பேணப்பட்டதா இல்லையா என்ற விவாதம் அடுத்தது பார்த்து கொள்ளலாம். ஆனால் அவர்கள் கூறியது அதுதான், கூறிதான் மக்கள்கிட்ட வாக்கு வாங்கினாங்க, மக்கள் நம்பினாங்க. ஆனா இன்னைக்கு இந்த மாநில நலன்கள் பேணப்பட்டது என்று கூறக்கூடிய அந்த அளவிற்கு அது தூர எறியப்படுகிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா EPS அடக்கிட்டாங்க, மூச்சை அடக்கி உட்கார வச்சிருக்காங்க, OPS கையில் எடுத்துட்டாங்க. அப்ப அப்படிலாம் பண்ணும் பொழுதுதான் சந்தேகம் எழுகிறது. திமுக பாஜகவினுடைய விளம்பர மோதல் அல்லது அரசியல் மோதல்ல அதிமுகவே காணலையே. எங்க காணல? நாங்கள் நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கோம், திட்டங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நாட்டு மக்கள் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கோம், கல்வித்துறை கல்வி சொல்ற மாதிரி தமிழ்நாட்டிலே முதல் மாநிலமா இருக்கும். மூணாவது இடத்துல இருக்கிறோம். ஸ்டாலின் கேட்கிறாரு OPS சந்திச்சதுக்கான காரணம் என்னன்னு. அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக எப்போது அதை கேட்டது? OPS பிரதமர் சந்திப்பு என்ன காரணத்தினால் நிகழ்ந்திருக்கிறது, ஏன் OPSக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்கிற கேள்வியை அதிமுக அம்மானி ஏன் இப்போது வரை கேட்கவில்லை? OPS நாங்கள் ஒரு பெரிய பொருட்டாக நினைக்கவில்லை. 12 பேர் வச்சிருக்காரு, ஒரு பூச்சாண்டி காமிச்சிருக்காரு. நினைக்காத ஒரு ஆள் கிட்ட பேச்சுவார்த்தை குறித்து எல்லாம் நீங்க பேச்சுவார்த்தைக்கு அதான் நாங்க செஞ்ச தப்பு. பேச்சுவார்த்தைன்னு சொல்லி உடனே வந்து அவங்க வந்து சொன்னாங்க, மதுசூதனம் சொன்னார்னு சொல்லி இவங்க வந்து சின்னமா படத்தை, தினகரன் படத்தை எல்லாம் ஒருக்காம என்னமோ பெரிய சர்வாதிகாரி ஹிட்லர் படம், முசோலினி படம், சதாம் ஹுசைன் படம் மாதிரி எடுத்து உடனே எடுத்து பாருங்க. ஏன்னா எங்களுடைய கூட்டத்தில் கேட்டேன், இவங்க சொல்றாங்களே நீங்க அவசரப்பட்டு சசிகலா படத்தை எடுத்தது கூட பிரச்சனை இல்லை, இப்போது வரை சசிகலா படத்தை திரும்ப நீங்க வைக்கல. ஏன் வைக்கல? இப்போதும் பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பு இருக்கிறது. அலுவலகத்துல வச்சுட்டு தான் இருக்கேன். முக்கியத்துவமே இல்லாத நீங்கள் கழட்டி விட நினைக்கிற, நீங்கள் மதிக்காத அந்த அணியை இப்போதும் நீங்கள் மதிக்கிறீர்கள்ங்கிறதுக்கான ஒரே அடையாளம் உங்கள் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து உங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் படம் இப்போதும் நீக்கப்படுவதிலிருந்து திரும்ப வைக்கப்படலை. அதாவது ஒரு இயக்கத்தை வந்து இரண்டாக பிரிந்து அழிந்து ஒரு இயக்கத்தை வந்து துண்டு போட்டு அதை காலி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்காக எல்லோருடைய தொண்டர்களுடைய விருப்பத்துக்கேற்ப அவர்களே நீங்கள் அழைத்து பேசுங்கள் என்று சில பேர் சொல்லுகிறார்கள். அதற்காக அவங்களுக்கு வாய்ப்பு தந்து நீங்கள் வாங்க, இன்னைக்கு வாங்க பேசலாம் நான் கூப்பிட்டு இருக்கோம். எறியப்பட்ட ஒரு கேன்சர் சொன்னதை என்னுடைய உணர்வு கேன்சர் கட்டி அதுல இருக்கிற இன்னும் சில பேர் 10% சொல்றான் பாருங்க. பேசுங்களேன், பேசி ரெட்டலையை வாங்க. ரெட்டலையை வந்து அவங்க முடக்குனதுக்கு காரணம் அவங்க தான். அதனால ரெட்டலையை வாங்கணும், அதுக்காக நம்ம ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கிறோம், கூப்பிடுங்க அப்படின்னு பேசுறத கூப்பிடுறோம். வந்தா பார்ப்போம், வரலன்னா தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க போட்டுக்கு. இப்போ இந்த அம்மா சொன்னாங்க அதே மாதிரி வந்து இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாங்க, மத்திய அரசு யாராக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருக்கட்டும், அண்ணா பிஜேபியாக இருக்கட்டும், தமிழர்கள் செய்த தவறு தாங்க, இங்கேருந்து போனவங்க செய்கிற தவறு தாங்க. அண்ணா வந்து நேரு வந்து சொன்னார், நான் சென்ஸ்ன்னு சொன்னார் தமிழர்களை பார்த்து. அண்ணா கருப்பு கொடி காட்டுன்னு சொன்னார், நேரு நுழைய முடியாதுன்னு சொல்லி. உடைய எம்ஜிஆர் கூட இப்போ அரெஸ்டான இருக்க வரலாற்றில் இடம்பெற்றிருக்காரு. அது மாதிரி போல்டான லீடர்ஸ் இல்லை. என்ன ஆகிப்போச்சு, கலைஞர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை சில நேரங்களில் வந்து விசாவில் கடுமையாக பாதிக்கப்பட்டது பிறகு அந்த சர்க்காரிய கமிஷன்லேருந்து தன்னை வந்து காப்பாற்றணுங்கிற முடிவெடுத்தாருன்னு தெரியல. எம்ஜிஆர் மேலே இருந்த கோபமாக தெரியல. 80 வந்து இந்திரா காந்தி சரணடைஞ்சு அந்த ஆட்சியை கலைக்க சொன்னார். அது பண்ண தப்பு.
ஒரு இல்ல, தப்பு. அது இல்ல, ரெண்டாவது வந்து இல்ல. 2G இல்ல, 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 spectrum. வரலாறு இல்ல, இல்ல, வரலாறு வரலாறு இல்ல. செய்யறதுக்கான களம் இல்ல. இருங்க. அதுல போய் நீங்க வரலாற்று பிழை. 79 வந்து கலைஞரும் எம்ஜிஆரும் ஒண்ணா உட்கார்ந்து பேசி இணைப்பதற்கான முயற்சி நடத்துறாங்க. அது வந்து பிஜு அதுக்கு பட்நாயக் பிறகுதான் 80. ஏங்க பிஜு பட்நாயக் வச்சு பண்ணாங்க. அது ஒரு நடந்துச்சுங்க, மூவ் நடந்துச்சுங்க. சர்க்காரே கலைஞர் இல்ல, 70 முடிஞ்சு போச்சு. அது ஒருவேளை மத்தியில் ஆளுகிற கட்சிகள் தமிழகத்தை நெருக்குகின்றன என்றால் அதற்கு இங்க இருக்கிற கட்சிகள் தான் காரணம் நீங்க சொல்றீங்க. இங்க இருந்த தலைவர்கள் செய்த தவறு தாங்க. தொடர்ந்து பேசலாம் நான் சார். என்ன சொல்றேன், ஏங்க பிஜு பட்நாயக் வந்து சேர்த்தாருன்னு சொன்னாங்கல்ல, இல்ல, சேர்க்கல, முயற்சி பண்ணாரு. ட்ரை பண்ணாரு. அதே மாதிரி இப்ப இந்த 2G ஸ்பெக்ட்ரம் நீங்க தான் சொன்னீங்க, நான் சொல்லல. அப்ப வந்து என்ன சொன்னாரு, கூடா நட்பு கேடாய் முடியும் சொன்னது கருணாநிதி தான் சொன்னாரு. அப்ப காங்கிரஸ் கட் பண்ணி விட்டாரு. திருப்பி 41 சீட்டு திருப்பி ஏன் கூட்டு கொடுத்தாரு எம்எல்ஏக்கு? கொடுக்காம ஒதுக்கி இருக்கலாம்ல. இவங்க நம்ம விட்டு இடம் கொடுக்கறதுனால தான் எங்க அம்மா தப்பு பண்ணாங்க. 98ல பிஜேபிக்கு சும்மா இருந்த பிஜேபியை கொண்டாந்து கூப்பிட்டு திருநெல்வேலியில மாநாடு போட்டு அத்வானி நிக்க வச்சு அவருக்கு 4 சீட்டு கொடுத்தோம், அவங்க ஜெயிச்சாங்க. அத்வானியை கூட்டு வந்து தப்புதாங்க. தப்பெல்லாம் கிடையாதுங்க. அரசியல் கூட்டணிகள் வந்து ஜெயலலிதா கருணாநிதி அவர் முன்வைக்கல. பொதுவாகவே மாநில கட்சிகள் தேசிய கட்சிகளுக்கு இவ்வளவு இடம் கொடுத்திருக்க கூடாது. அதாவது தேசிய கட்சிகளை எதிர்த்து மாநில கட்சிகள் மாநில உரிமைகளுக்காக வருகின்றன. திமுக அப்படி வந்தது. காங்கிரஸ் செய்த தவறுகள், நாங்கெல்லாம் மாணவர் திமுகல இருந்து வந்தவங்க தான். 67ல வந்து காங்கிரஸ் செய்த தவறுகளால் தோற்கடிக்கப்பட்டது. இல்லைன்னா காமராஜர் வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்க கூடாது. அண்ணாவே அதை வந்து வருத்தப்பட்டார் அதற்காக. அதற்கு பிறகு வந்து பல்வேறு சூழ்நிலைகள். அப்புறம் வந்து 80ல ஏற்பட்ட உதாரணமும் சரி, 98ல வந்து பிஜேபிக்கு வந்து ஜெயலலிதா அவர்கள் சீட்டு கொடுத்ததும் சரி, அந்த களச்சூழலுக்கு வேற வழி கிடையாது. வேற வழி கிடையாது. அதுதான் செஞ்சு ஆக முடியும். பிஜேபி இல்லாம நாங்க இப்ப அதை நம்ம உட்கார்ந்து திரும்பி பார்த்து நியாயம் கேட்கிறது சரியா இருக்காதுங்கறாரு எஸ்ஆர் சேகர். தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக மாநில நலனுக்காக குரல் கொடுக்கிற கட்சிகள் தேசிய கட்சிகளை உள்ள விட்டதுதான் தப்பு. தொடர்ச்சியாக அதுதான் இங்க தலைவர்கள் செஞ்ச தவறு அப்படிங்கறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இப்போ கலைராஜன் வந்து நானும் பல விவாதங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் அதிமுகவில் இருக்கக்கூடிய திமுக அனுதாபியாக இருக்கிறார். ஒருவேளை கலைஞருக்கு அவருக்கு ஏதாவது பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழர்கள் திராவிடம் என்கின்ற போர்வையிலே ஒன்று சேர்ந்ததாக அவர் சொல்றாரு. இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் இவர் ஒருத்தர் இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் எந்த கொள்கையும் கிடையாது. வேண்டுமென்றால் தேசிய கட்சியோடு சேர்ந்து கொள்வார்கள். அது அண்ணா காங்கிரஸ் மாதிரியாக சேர்ந்து கொள்வார்களா, தேசிய கட்சிகளை சேர்த்து கொள்வார்களா, அவமானப்பட்டிருந்தால் கூட அடுத்த நாளைக்கு தேசிய கட்சிகளோடு சேர்ந்து கொள்வார்களா அல்லது அந்த கட்சிகளை சேர்த்து கொள்வார்களா? ஏனென்றால் இல்ல சேர்த்து கொள்வார்களா சேர்ந்து கொள்வார்களா, அதாவது இவர்களுக்கு அன்றைய சூழ்நிலையில் எந்த கட்சி தேவையோ அந்த கட்சியோட சேர்ந்துக்குவாங்க. அதற்கு அப்போது ஒரு காரணம் சொல்வார்கள். மத்தியில் அன்றைக்கு அது வந்து ஓரளவுக்கு ப்ராமினெண்டா இருந்து பாப்புலரா இருந்து ஆட்சியை பிடிக்கும் என்று சொன்னால் அதோடு சேர்ந்து கொண்டு விட்டு அதற்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பார்கள். நேருவின் மகனே வருவார், நிலையான ஆட்சி தருவாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது ஜெயலலிதா சொன்ன மாதிரி சொல்லுவாங்க. ஆக இல்ல, அதனால உங்களுடைய வரலாறு தெரியும். எவ்வளவு சொன்னாலும் மறைக்க முடியாது. அதனாலதான் ஆட்சி அமைக்க முடியல. மணிப்பூர் என்கிற வார்த்தை இத்தனை முறை சொல்லியும் உங்கள் காதுகள் அது விழவே இல்லையா? மணிப்பூர் காதல் இல்லையா? செலக்டிவ் அம்னீசியா மாதிரி அது. அருணாச்சல பிரதேசம் மணிப்பூர்ல நீங்க கடைபிடித்த முறைகள் என்னன்னு கேக்குறேன். மணிப்பூர்ல பாரதிய ஜனதா கட்சி 2% இருந்தது. இல்ல, ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தது அங்க. அதனால அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதனால அது வயிற்றெரிச்சலின் காரணமாக பேசக்கூடியது. அதற்கு பதில் சொல்ல வேண்டாம். தெரிஞ்சு பேச திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சரித்திரம் இதே மாதிரியாக ஆட்சியை அல்ல அரசியல் நாகரிகத்தோடு தான் பேசுகிறேன். ஏனென்றால் அரசியல் நாகரிகத்தை அடகு வைத்து அப்படியே நடத்துகின்ற கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதனாலதான் இப்படி பேசுது. இல்ல, அதனால இப்போது தமிழகத்திலே இந்த திராவிட கட்சிகள் இரண்டுமே தனக்கு வேண்டுகின்ற போது சேர்ந்து கொள்வார்கள். எனவே இது ஒன்று இவர்களுக்கு நீங்க சொல்ற ரெண்டு திராவிட கட்சிகளோடும் கூட்டணி வச்சப்பவும் திராவிட கட்சிகள் அப்படித்தானே இருந்துச்சு. கூட்டணி வச்சு முடிஞ்ச பிறகு மாறிட்டாங்களா? எதை வச்சு அண்ணா திமுக சொன்னாரு? அதைத்தான் சொல்றோம். இல்ல, பாரதிய ஜனதா கட்சி
இல்லை நான் முடிச்சுட்டேன் கண்ணதாசன். பாரதிய ஜனதா கட்சி நேற்று வரை திராவிட முன்னேற்ற கழகம் நன்றாக இருந்தது, இன்றைக்கு எங்களோடு கூட்டு இல்லை, கெட்டு போய்விட்டது. நேற்று வரை அதிமுக மோசமாக இருந்தது, இன்றைக்கு கூட்டு சேர்ந்து விட்டது, ஆகவே நன்றாக இருக்குது. இப்படி நாங்கள் என்றைக்குமே சர்டிஃபிகேட் கொடுக்கலையே. பண்டாரம் பாரதியசின்னு சொல்லிவிட்டு சரித்திரத்தில் இல்லாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லி பாரதிய ஜனதா கட்சி புகழவில்லையே. இது என்சைக்ளோபீடியாலேருந்து வார்த்தைகள் தேடி கண்டுபிடித்தல்லவா பாரதிய ஜனதா கட்சி புகழப்பட்டது அன்றைக்கு கலைஞராலே. ஆகவே இந்த இரட்டை வேடம் போடுகின்றவர்கள் நாங்கள் இல்லை, அது கழகங்கள் தான். அது இப்போது அவர்கள் தெரிகிறது. நன்றாக விட்டு போகின்ற காலம் நெருங்கி. கருணாநிதியை கடுமையாக நான் விமர்சித்தவன், சட்டமன்றத்திலும் சரி இப்பொழுதும் சரி விமர்சித்து தான் இருக்கேன். இப்போ கூட சொன்னேன், கூடா நட்பு கேடா முடியும்னு சொன்னது இவர் தான் சொல்லி, பண்டாரம் பிரதேசம் சொன்னது, வார்த்தையை சுத்தமாக அடிக்கடி அப்பப்போ விட்டு எடுக்கிறவர் அவர். இன்னொன்று சொல்கிறேன், நான் ஒன்று சொல்கிறேன், திராவிடர் இயக்கங்கள் செய்த தவறுகளில் ஒன்று மெயினாக சொல்கிறாங்க. காந்தியை சுட்ட போது, காந்தியை சுட்டு இறந்த போது தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொன்னாங்க, இந்த நாடு காந்தி நாடாக வர வேண்டும் என்று சொன்னார். காந்திக்கு பெரியாருக்கு இணைப்பு அன்னைக்கு வந்து மோதல், ரெண்டு பேருக்கு பெரியாருக்கு மோதல். ஆனால் திராவிட இயக்க தலைவராக இருந்த பெரியார் என்ன சொன்னார், இது காந்தி தேசம் என்று அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அந்த காந்தி தேசம் என்று அறிவிக்க சொன்ன அந்த பெரியாருடைய போக்குக்கு மாறாக இன்னைக்கு என்ன நடக்குது, காந்தியை கொண்ட கோச்சைக்கு விளையாடுக்கிற பிஜேபி கூட நான் பேசிக்கிட்டு இருக்கோம். வேதனையா இருக்கு. நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்வதற்கு முன்பாக நிறைவு சுற்றுக்கு முன்பாக இந்த ட்விட்டர் தப்பா பேசாதீங்க கலைராஜன், உங்களுக்கு சரித்திரமும் தெரியவில்லை, சம்பவமும் தெரியவில்லை. இல்ல நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய நேரம் எனக்கு பிரிட்டிஷ்காரனோடு போவோம், அவர்கள் ஆட்சியே இருக்க வேண்டும் சொல்ற பெரியாருக்கு வக்காலத்து வாங்குன நீங்க, வக்காலத்து வாங்கினா இப்படி சொல்லாதீங்க. திராவிட இயக்கத்து தலைவர் பெரியார், பிஜேபி அன்றைக்கு கிடையவே கிடையாது. அது எப்படி சொல்லுங்க, திராவிட இயக்க தலைவர் பெரியார். இல்ல ஒரு செய்தி இப்ப ராஜீவ் காந்தியை கொன்றதென்றால் அவர் தமிழன்னு சொல்றீங்க, ராஜீவ் காந்தி அவர் தமிழன்னு சொல்றீங்க, இந்திரா காந்தியை கொண்டா சீக்கியன்னு சொல்றீங்க, கோட்சேவை யாரு, அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் பேசுறீங்களா? ஆக இவர்கள் வந்து மிக தெளிவாக உங்களுடைய அஜெண்டா இருக்குது, உங்களுக்கு மற்றவர்கள் வேறு, உங்கள் ஆட்கள் செய்தால் அது வேறு என்பதெல்லாம் மிக தெளிவாக. அதனால அவங்களை நீங்க தான் காப்பாற்றணும் போல் இருக்கு. எஸ்ஆர் சேகர் மற்றும் மணி இருக்கிற நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய நேரம். இந்த கருத்து கணிப்பு நடத்தியிருந்தோம். ட்விட்டர் வலைதளத்தில் கட்ட பஞ்சாயத்து செய்கிறார் மோடி என்கிற ஸ்டாலினுடைய விமர்சனத்திற்கு நியூஸ் 7 தமிழ் நேயர்கள் அளித்த முடிவை, தீர்ப்பை இப்போது பார்க்கலாம். கட்ட பஞ்சாயத்து செய்கிறார் மோடி என்கிற ஸ்டாலினுடைய விமர்சனம் சரியானது என 72% பேரும், உள்நோக்கம் கொண்டது என 28% பேரும் தெரிவித்திருக்கிறார்கள். கட்ட பஞ்சாயத்து செய்கிறார் மோடி என்கிற ஸ்டாலினுடைய விமர்சனம் சரியானது என 72% பேரும், உள்நோக்கம் கொண்டது என 28% பேரும் நியூஸ் 7 தமிழினுடைய ட்விட்டர் வலைப்பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். கண்ணதாசன், முடிவுகள் பற்றி உங்க ஒரே வாரத்தில் சுருக்கமான. நாங்க வந்து ஆரம்பத்தில் துவக்கத்திலே சொன்னேன், மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தது தவறில்லை என்பது மக்களின் கருத்தாக அதை பதிவு செய்திருக்கிறார். இந்த தளத்தை, அரசியல் தளத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, அதை அனுமானிக்கக்கூடிய தலைவராக இருப்பதால் தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். அந்த வார்த்தை மிகச் சரியான மக்கள் கருத்தான். அதிமுகவை இரண்டாக உடைப்பதற்கும் உடைந்திருக்கும் அதிமுகவை ஒன்றாக இணைப்பதற்கும் கட்ட பஞ்சாயத்து, இதுதான் அந்த பாயிண்ட். இதை நான் முழுமையாக ஏத்துக்கிறேன். அதாவது கட்ட பஞ்சாயத்து தான் செய்யறாங்கன்னு பாஜக செய்யறாங்க, மோடி செய்யறாருன்னு மக்களே ஒத்துக்கிறாங்க. அதனாலதான் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது கரெக்ட்ங்கிறத அவங்க ஆதரிச்சிருக்காங்க. எங்களை பொறுத்தவரை எங்களுடைய முதலமைச்சர் வந்து இன்றைக்கு பிரதமரை சந்தித்தது வந்து நாட்டினுடைய முன்னேற்றத்துக்காகவும், அதனால வந்து வெங்கையா நாயுடு போன்றவர்களும் மற்ற அமைச்சர்களும் தமிழ்நாட்டுக்கு நல்ல பல திட்டங்களை எல்லாம் நாங்கள் தருவதற்கு பண உதவி செய்வோம், நிதி தருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் ஒரு வார்த்தையை சொல்கிறேன், பிஜேபியை நான் வெறுக்கவில்லை, அவர் தவறாக சொல்லிவிட்டார் அவர். ஆனால் வரலாறு தெரியவில்லை என்று சொன்னதற்காக அவர் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு நிறைய கருத்து. ஆர்எஸ்எஸ் வரலாறு நமக்கு தெரியும். இல்லை, நான் வந்து நியூஸ் 7 இருந்து இப்படிப்பட்ட 72% தான் வரும். அதனால இந்த முடிவுகளை பற்றி நான் பெரிய ஆச்சரியப்படவில்லை. மக்கள் முடிவு சார், மக்களோட முடிவு. ஏத்துக்க மாட்டார். இல்ல, உங்களுக்கு வேணும்னா அது மக்கள் மீது, வேண்டாம்னா வேற முடிவு. வேற வழியே இல்ல. மோடியை பிரதமரா ஏத்துக்கல, இது மோடியை பிரதமரா ஏத்துக்கல, அப்ப இதெல்லாம் ஏத்துக்க வேண்டியது. இட்ஸ் a derivative word சேகர், இட்ஸ் a derivative. நீங்க ஏத்துக்குங்க, நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்படி ஏத்துக்கிட்டு சந்தோஷப்படுங்க. சரி,
நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்த நான் சொல்லலங்க கட்ட பஞ்சாயத்து பண்றாருன்னு நான் சொல்லல. நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்த 5 பேருக்கும் கேள்வி நேரம் தன் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இன்னொரு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.